ஹாய். இன்றைக்கி நான் ஆன்லைன் கிளாஸ் எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போது இன்றைக்கி மறுபடியும் அது வீடியோவாக போடுறதுக்காக நான் மறுபடியும் அந்த கிளாத் நம்ம அன்றைக்கி வைலட் கலர் கிளாத்தில் பேக் வெட்டியிருந்தோம். இப்போ அதே அந்த கிளாத்தை வச்சு இப்போ நம்ம இன்றைக்கி எப்படி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணுமோ அதே இது நான் மறுபடியும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். கண்டினியூ ஆகுது. எல்லோரும் இதே மாதிரி ப்ளவுஸ் போட்டு வெட்டிக்கிட்டிங்களா? இதே மாதிரி படம் வரைஞ்சி நம்ம பீஸை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? இப்போ அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுறேன், நான் ஆப்போசிட் இப்போ வந்து நேர் தையல் போடுறோம். நேர் கட்டிங் இது நம்ம நேர் கட்டிங் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். நேர் கட்டிங் அப்படின்னு இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படின்னு பார்க்கணும்னா இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங். இப்போ துணி வந்து இப்படி போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இழுவை கொடுக்காது. இதுவே இப்போ கிராஸாக பிடிங்க துணியை, இப்படி கிராஸாக பிடிச்சிங்கன்னா இப்படி இழுத்தா இதுதான் கிராஸ் கட்டிங். இப்படி இழுக்க வரும். உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் நீங்கள் உங்களோட ப்ளவுஸை எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டர் இடத்துல இந்த மாதிரி இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா விரிவு கொடுக்கல அப்படின்னா அது ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸ். விரிவுக்கு இப்படி இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கிராஸ் கட்டிங். சரிங்களா? இப்போ கிராஸ் கட்டிங் போடணும். இதே தான் மெத்தட் எல்லாம் ஒன்று தான். கிராஸ் கட்டிங்குன்னா இதை அப்படியே இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதை இந்த கார்னரில் வைக்கணும். இந்த ப்ளவுஸை ஷோல்டரை வந்து இப்படி மடிச்சுக்கணும். அதை மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸோட ஷோல்டரை மடித்து சென்டரை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த மார்க்கும் இந்த துணியோட கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒன்றா இருக்கணும். இதுதான் ஃபுல் கிராஸ். இப்படி வச்சு துணியை இப்படி போட்டு படம் வரைஞ்சி நம்ம ஃப்ரண்ட் பீஸெல்லாம் கட் பண்ணுவோம். பேக் வந்து நம்ம எப்படி போடுறோம் அதை கிராஸில் போட மாட்டோம். நம்ம முதுகு பக்கம் எடுக்கிற துணியை வந்து நம்ம கிராஸ் போட மாட்டோம். ஃப்ரண்ட் பேஜை தான் நம்ம கிராஸ் போடுவோம். அதுதான் கிராஸாக உங்களோட கிராஸ் ப்ளவுஸாக நேர் ப்ளவுஸாங்கிறது அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான், ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான். அதை வந்து ஃபுல் கிராஸ் வேணும்னா நீங்கள் துணியை வந்து இந்த அந்த கார்னரில் இந்த மாரி இப்படி வச்சிங்கன்னா இதுதான் ஃபுல் கிராஸ். இதுதான் ஃபுல் கிராஸ். இப்போ நான் வந்து நேர் கட்டிங் தான் சொல்கிறேன். இப்போது நம்ம இப்படி ப்ளவுஸோட அளவை இப்படி எடுத்தோம். இதுதான் அளவு எடுத்தது. நான் இதை அப்படியே திருப்புறேன். இந்த பாருங்கள், நான் என்னோடய பக்கம் மடிப்பு பக்கம் இருக்குல்ல, இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி போடுறேன். திருப்பி போடும்போது இந்த ஆம்கோல் சைடு எனக்கு துணி இருக்குது, அதனால இந்த ஷோல்டர் பக்கம் இந்த வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் என் பக்கம் இருந்த மடிப்பு பகுதி இப்போ இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு இந்த ஓப்பன் பக்கம், இந்த பாருங்கள், இந்த ஓப்பன் பக்கம் இந்த மடிப்பு பகுதி வர மாதிரி போடுறேன். அப்போது இந்த பக்கம் கழுத்து வரும், இந்த பக்கம் ஆம்கோல் வரும். சரிங்களா? இந்த பக்கம் கழுத்து வரும், இந்த பக்கம் இப்போ முன்னாடி நம்ம வெட்டும்போது இங்கே கழுத்து வந்துச்சு, இந்த பக்கம் ஆம்கோல் வந்துச்சு. இப்போ நம்ம துணியை வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு மாற்றி போடுறோம். அப்போ மாற்றி போடும்போது இந்த ஆம்கோல் சைடு பார்த்து அங்கே ஆம்கோல் வெட்டினோம்ல, அந்த பகுதியில் இடம் இருக்குது. அதனால் இந்த வந்து ஷோல்டரை வந்து நான் அந்த ஆம்கோல் பகுதியில் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த ஃபோல்டு பண்ண பகுதி இப்போ உங்கள் ஓப்பன் பண்ண பகுதி பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கணும். அவ்வளோதான். இது புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க கரெக்டாக. இந்த மாதிரி போட்டுட்டு படம் வரைங்க. இருக்கிற அளவை அப்படியே வரைங்க, எதுவும் சேஞ்ச் பண்ணலன்னா இதை அப்படியே வரைங்க. இங்கே எங்கே அளவு இருக்கோ அது வரைக்கும் அப்படியே வரைங்க. அளவு நான் எந்த இதுவும் மாற்றலை, அப்படியே போட்டு இருக்கிற அளவை அப்படியே எடுக்கிறேன். அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஆம்கோல்லாம் அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள். ஷோல்டரும் எதுவுமே கட் ஆகக்கூடாது, துணிக்குள்ளே இருக்கணும் எல்லாமே. இப்போ இங்கே பார்த்துக்கணும், இங்கே மார்க் பண்ணுறேன், இங்கேயும் மார்க் பண்ணி இங்கே நான் கரெக்டாக வச்சுருக்கேன். அதை அப்படியே மார்க் பண்ணிக்க. இங்கே கோடு, இந்த கோடு. இப்போது நம்ம இங்கே ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, நம்ம ஆம்கோல்லேருந்து ஒரு டாட் வரும் பாருங்கள். இந்த டாட்டை பிடிக்கும்போது நமக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகும். அந்த 1/2 இன்ச்சு கம்மியாகிறதுக்காக நான் இந்த ஆம்கோல் சைடில் இன்னொரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு வரும், அந்த 1/2 இன்ச்சு கம்மியாகும். இப்போ இங்கே டாட்டை பிடிச்சிட்டோன்னா அதுக்காக இங்கே நான் ஒரு 1/2 இன்ச்சு
எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த துணியோடு இங்கே ஒரு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த டாட்டுக்காக இங்கே 1/2 இன்ச்சு ஆம்கோல் சைடில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போது நான் பின் கழுத்து வந்து 8 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு முன்கழுத்து எவ்வளோ, நம்மளோட முன்கழுத்து முன்னாடி ஃப்ரண்ட் நெக், இந்த ஃப்ரண்ட் நெக் இங்கே பட்டன் போட வரைக்கும் நம்ம எவ்வளோ எடுத்தோம், நான் என்னோடய ப்ளவுஸில் 6 எடுத்தேன். அந்த 6 இன்ச்சை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். நான் இங்கே 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஆம்கோல் சைடு, அதை நான் இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 6 இன்ச்சு, நான் 6 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் அதை மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம அளவு குடஞ்செல்லாம் வேணாம், எல்லாமே நம்ம அந்த பேக் சைடு வெட்டும் போதே நம்ம உள்ளே குடஞ்சி தான் வெட்டியிருக்கோம், அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். 6 இன்ச்சு இங்கே வருது, சரிங்களா? இப்போ இந்த ஆம்கோல் சைடு வெட்டுறதுனால இந்த ஒரு கோடு போட்டுக்கோங்க. துணியை எடுத்துகிட்டு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இந்த 6 இன்ச்சோட மார்க் பண்ணி 6 இன்ச்சில் கோடு போட்டுக்கோங்க. முன்கழுத்து 6, அதனால் 6. இது வந்து 8 இருக்குது, இந்த பீஸில் 8, பேக் சைடுனாக்கு 8, இது நம்ம ஃப்ரண்ட்டு வெறையிடும், அப்போ 6, சரிங்களா? இப்போ இதை எடுத்தாச்சு. இந்த துணியை நான் வெளியே தனியாக எடுத்துடுறேன். இப்போ நான் ஆம்கோல் சைடு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன், டாட் பிடிச்சிருவோம். அந்த டாட்டுக்காக நான் 1/2 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே முன்கழுத்து 6 வச்சுருக்கேன். இதில் அந்த ஃப்ரண்ட் பீஸில் நம்ம 8 இருக்கும் பேக் நெக்கு, நான் ஃப்ரண்ட்டு 6 வேணுங்கிறதுக்காக 6 வச்சு கோடு போட்டிருக்கேன் துணியை எடுத்துகிட்டு. இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே வளைச்சிடும். கோட்டு வளைச்சி இப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் வரும். முன்கழுத்து இப்படியே வரைஞ்சிடுங்க, ஓகேவா? அடுத்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர்லேருந்து 1 இன்ச், அந்த நம்மளோட கப்பு டாட் ஸ்ட்ரைட் டாட் பிடிப்போம்ல கீழே இருந்து, இங்கே 1 இன்ச், இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கே இதோட டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச், இதை மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, கீழேருந்து வர டாட்டு வந்து நமக்கு அந்த பாயிண்டில் வந்து நிற்கணும். அதுக்காக இப்போ ஷோல்டர்லேருந்து வந்தால் சைடுக்கு போயிடும். ஷோல்டர்லேருந்து நேரே வச்சோம்னா சைடுக்கு போயிடும். அதனால் இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு, ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிட்டு நம்மளோட ப்ளவுஸ் முன் துண்டு உயரம் சொல்லுவாங்க, கப் சைஸ் நம்ம எவ்வளோ எடுத்தோம், 13. கப் சைஸ் எவ்வளோ எடுத்தோம், இங்கேருந்து 13. இந்த பாருங்கள், தெரியுதா? 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கப் சைஸ் நம்ம எது சொல்கிறோம், இந்த அளவு ப்ளவுஸில் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இதெல்லாம் தூக்கி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா தூக்கி விட்டுட்டு இந்த பட்டியில், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க வரைக்கும் உள்ள லென்த்து தான் இந்த 13. அது 90% 13 தான் இருக்கும் மோஸ்ட்லி. ரொம்ப ஹைட்டானவங்களுக்கு 14, 14.5 வரைக்கும், ரொம்ப உயரமாக ஆள் உயரமாக இருந்தாங்கன்னா, கப் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, சதப்பிடிப்பாக இருந்துச்சுன்னா அவங்க 14, 14.5 வரைக்கும் வச்சுக்குவாங்க. நம்ம 13 நம்மளோட ப்ளவுஸில் அளவு. நான் அந்த 13 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது சட்டை போடும்போது இந்த ஷோல்டர் வந்து இங்கேயே நிற்கணும். நம்ம 1 டே ஃபுல்லாக காலையில் போட்ட ப்ளவுஸ் வந்து நம்ம மத்தியானம் ஆனாலும் ஈவினிங் ஆனாலும் அந்த ஷோல்டர் வந்து அதே இடத்துல நிற்கணும். அப்போ தான் நம்ம கப்பு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா கப் சைஸ் பத்தலை, அது கொஞ்சம் கீழே இறங்குது, அதனால தான் இந்த சட்டை கொஞ்சம் கீழே இறங்குது. இதுதான் அடையாளம். அப்போ நம்ம அடுத்த ப்ளவுஸில் என்ன பண்ணணும், கப் சைஸை இன்னொரு 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும்.
கீழே இறக்கி மார்க் பண்ணோன்னா அந்த ஷோல்டர் உங்களுக்கு இறங்காது. சரிங்களா? அதுக்கு இதுதான் விஷயம். அப்போ இங்கே 1லேருந்து இங்கே 13 மார்க் பண்ணிட்டேன். உங்கள் பாடியோட முன் துண்டு உயரம்னு சொல்லுவாங்க, கப் சைஸ். அது இங்கேருந்து அந்த 1 இன்ச்சு அங்கே ஷோல்டர்லேருந்து அந்த கழுத்து பகுதியிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி 1 இன்ச்லேருந்து நான் 13 வச்சுருக்கேன். இப்போ அந்த 13 அப்படியே கோடு போட்டுருக்கு, ஸ்ட்ரைட் கோடு போட்டுருக்கு. இதுதான் நம்ம வச்ச உயரம் மார்க். இப்போ நம்ம வச்சுருக்கிறது இந்த கரெக்டாக, ஏன்னா இங்கே நான் கழுத்து அகலம் நம்மளோடது என்ன 4, இங்கே ஒரு பாயிண்ட் விட்டுருக்கேன் 5. அப்போ இந்த லென்த் இந்த 5 இருக்கணும். இங்கேயும் 5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கோட்டிலேருந்து கழுத்து அகலம் 4 + 1 5 கரெக்டாக இருக்கா? நான் வச்ச டாட்டும் இந்த 5ம் கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி சப்போஸ் இல்லை நீங்கள் வச்சுருக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கேருந்து டேப்பை வைக்கும்போது கொஞ்சம் சாயும் இல்லையா? அதனால இங்கேருந்து இங்கே வச்சுட்டு இங்கே இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலம் + 1 இன்ச்சு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோம் இல்லையா? இந்த கோட்டிலேருந்து மேலே 2 இன்ச், அதே மாதிரி இந்த கீழே இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா? அங்கேருந்து இங்கே 2 இன்ச். இப்போ இதுதான் ஆம்கோல். இங்கேருந்து இங்கே 2 இன்ச். இப்போது இந்த புள்ளியையும் சென்ட்ரலில் வச்ச அந்த 13க்குள்ள புள்ளியையும் இந்த 2 வச்சோம் இல்லையா? இந்த புள்ளியையும் இங்கே ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இந்த பக்கம் வச்சோம்னா 2 புள்ளி 2 இன்ச்சுக்கு அதையும் ஜாயின் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட் பார்ட் இவ்வளோ தாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? நம்ம இப்போது அப்படியே இந்த அளவு ப்ளவுஸை இந்த பக்கம் மாற்றி போட்டோம். கழுத்து பகுதி இப்போ எடுத்ததை இப்படி இருந்த ப்ளவுஸை இப்படி தான் நம்ம கட் பண்ணோம். மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து இருந்துச்சு. இப்போ நான் அப்படியே ஸ்ட்ரைட் கட்டுக்கு திருப்புறேன். திருப்பிட்டு இப்படி திருப்பும்போது நம்ம மடித்த பகுதி ஓப்பன் பகுதி மேலே வைக்கிறோம். இந்த மடிப்பில் இருந்த பகுதி ஓப்பன் பகுதி பக்கம் வைக்கிறேன். அப்போ கழுத்து பகுதி இந்த பக்கம் போயிடுது. உங்களை பார்த்து இப்போ கழுத்து இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோ பேக் இருக்குல்ல, இந்த வெட்டின பீஸோட கழுத்து பகுதி இப்போ உங்களை பார்த்து இருக்குது. ஆம்கோல் சைடு எண்ணெயை பார்த்து இருக்குது. முன்னாடி நம்ம இங்கே வெட்டும்போது ஆம்கோல் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆம்கோல் நம்மளை பார்த்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வச்சுட்டு எந்த பக்கமும் கட் ஆகாமல் ஷோல்டர்லாம் துணி கரெக்டாக நிற்கணும். எதுவும் விட்டு கொடுக்குற மாதிரி வந்துடக்கூடாது. ஜாயிண்ட் போடணும். கரெக்டாக செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுட்ரு ஃபுல்லாக வரைஞ்சிடுங்க. எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே அவுட்ரு ஃபுல்லாக வரைஞ்சிடுங்க. முன்கழுத்து மட்டும் நான் இதில் பேக் 8 எடுத்திருக்கேன். எனக்கு முன்கழுத்து 6, அதனால் 6ஓட மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு கோடு போடுங்க. கோடு போட்டு அந்த 6க்கு இந்த 6 இன்ச் இருக்குல்ல, அந்த 6 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடை 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சு டாட் வச்சு வளைவு கொடுத்துருக்கேன். 3/4 இன்ச்சு கொடுத்து வளைவு ஃப்ரண்ட் நெக்கு வளைச்சிருக்கேன். இந்த பக்கம் ஆம்கோலுக்கு இந்த டாட்டுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் துணியை எடுத்துட்டு இந்த கழுத்து பகுதியிலேருந்து ஷோல்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் மேலே கழுத்து பகுதியிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச்சிலேருந்து கப் சைஸ் நம்ம 13, அந்த 13ஐயும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கோடு போட்டுட்டேன். அந்த 13 மார்க் வச்சு அந்த 13க்கு ஸ்ட்ரைட் கோடு போட்டேன். போட்டதுக்கப்புறம் இங்கே 4 கழுத்து அகலம் 4 வச்சோமா அளவெடுக்கும்போது ப்ளஸ் இங்கே ஒரு 1 5, இந்த 5ம் இந்த சென்டர் புள்ளியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே 5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கழுத்து 3 இருந்தால் +1, உங்களோட கழுத்து அகலம் என்ன வச்சிங்களோ அது +1 இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த லென்த்து அந்த இது இருக்கணும், அந்த அளவு. ஓகேவா? இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த கோடு போட்டதுலேருந்து மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன்.
இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது 13 இந்த இடம், இந்த இடம் 13. சரிங்களா? இப்போ அந்த டாட்டை அப்படியே இணைச்சிருக்கேன். அவ்வளோதான். இதுதான். அப்போ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா? இதை கட் பண்ணிடலாங்களா? சரி, இப்போ உங்கள் கேமரா பார்த்து வச்சுக்கிறேன். இந்த அவுட்டருக்கு 2 இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா, ராங் கோல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணோம்ல, அது வரைக்கும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இந்த டாட்டில் நிப்பாட்டிக்கணும். இந்த 2 இன்ச்சுக்கு டாட் போட்டிருக்கோம்ல, அந்த நிப்பாட்டிட்டு இந்த போட்டு மேலே கட் பண்ணு. டாட்டில் நிப்பாட்டிடும். இப்போ இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டு இப்போ இந்த கோட்டு மேலே, இந்த கோடு வரைஞ்சோம், இந்த கோட்டு மேலே கட் பண்ணு. கழுத்து பீஸ்க்கு இவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். அந்த டாப் சைஸ் சமமாக வெட்டிக்கணும். கரெக்டாக விசிறு இல்லாமல் வெட்டிக்கணும். இவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ திருப்பி துணி அதே மாதிரி பழைய மாதிரியே மடிப்பு பக்கம் எண் பக்கம் இருக்குது. இப்போ கை வெட்ட போகிறோம். கைக்கான துணி என்னங்கிறது வெட்ட போகிறோம். மடிப்பு பகுதி இப்போ எண்ணோட பக்கம் இருக்குது. இதை நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணுறேன். இங்கே அப்படி மடிக்கிற பக்கத்தை கொண்டு போய் இந்த ஓப்பனாக இருக்க பக்கம் கொண்டு போய் நான் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பகுதி நமக்கு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா சமப்படுத்திக்கோங்க. இதை கட் பண்ணி விட்டுட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட கை சுற்றளவு என்ன? கை சுற்றளவு நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, இந்த கை சுற்றளவு. இந்த கை சுற்றளவை டோட்டலாக மெஷர் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து பாதி எடுக்கணும். இப்போ என்னோடய கை வந்து இது வந்து 14 இன்ச்சு இருக்குது டோட்டலாக. 14ல் பாதி 7 இன்ச்சு கையோட சுற்றளவு. சரிங்களா? இப்போது நான் துணி மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதாவது 1.5 இன்ச்சுக்கு இப்படி மடித்து தைப்போம் இல்லையா, அந்த மடித்து தைக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச்சு கேப் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து கையோட சுற்றளவு வந்து என்ன, நான் 14, என்னோடய கை சுற்றளவு வந்து 14ல் பாதி 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ கை வெட்டும்போது சுற்றளவு 7ஓட 3 இன்ச்சு நமக்கு தேவை. 7ஓட +3 வச்சுக்கணும். 7 + 3 இன்ச்சு இருக்கணும் துணியில். 7 + 3 இன்ச்சு இருக்கணும். இதிலேருந்து இது 7 இன்ச்சு. இங்கேருந்து நான் +3 இன்ச்சு வேணும். எனக்கு இங்கே துணி பத்தலை. உங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருந்தால், அதாவது கை சுற்றளவோட +3 இன்ச்சு உங்களோட துணி, என்னோடது அளவு சுற்றளவு வந்து 44 இன்ச்சு இல்லையா. அப்போ நான் 1.5 மீட்டர், எனக்கு 1.25 மீட்டர் ப்ளவுஸ் இருந்தால் எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இது 1 மீட்டருங்கிறதுனால இந்த கைக்கு வந்து இப்போ துணி பத்தலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இப்படியே நான் வந்து அளந்தேன்னா இந்த பீஸுக்கும் நான் ஜாயின் பண்ணணும், இதுக்கும் நான் ஜாயின் பண்ணணும், இதுக்கும் நான் ஜாயின் பண்ணணும். அப்போ 4 ஜாயிண்ட் போட்டு நம்ம கையை வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போது
தச்சு முடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸை போடும்போது இந்த ஆம்கோலில் வந்து நமக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும், கனமாக இருக்கும் அந்த இடம். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க போதே இந்த எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி எனக்கு 10 இன்ச்சு தேவையான அளவுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணும்போது நான் கீழே இருக்கிற துணிக்கு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்தா போதும். அதனால நான் இந்த துணியை தூக்கி மேலே போட்டு, புரியுதுங்களா? இப்போ நான் துணியை வந்து மேலே போட்டேன். இப்போ எனக்கு இங்கே 10 இருக்குது. இங்கே 10 வர மாதிரி பத்து இன்ச்சு வர மாதிரி நான் இப்போது துணியை மேலே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டேன். அப்போ பாருங்கள், கீழே மட்டும் நான் ஜாயின் பண்ணால் போதும். சரிங்களா? கீழே மட்டும் கீழ் பீஸ் மட்டும் நான் கீழே இதுக்கு நான் ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. இந்த லாஸ்ட்டுக்கு அந்த ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதிக்கு மட்டும் நான் ஜாயிண்ட் கொடுத்தா போதும். அதனால் நான் கீழ் பீஸ்க்கு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இது என்னோடய அளவு இதுதான். இப்போ நான் 10 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு உங்களோட கை சுற்றளவு, டோட்டல் சுற்றளவு அதில் பாதி. அப்போ நான் வந்து என்னோடத்துல 14 இருந்துச்சு, 14ல் பாதி 7, 7ஓட 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். கை சுற்றளவில் டிவைடட் பை 2 போட்டு +3 இருக்கணும் இன்ச்சு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தைக்கும்போது. ஒரு அரை இன்ச்சு 1/4 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது பத்தாது. ஏன்னா முதல் முறை நம்ம தைக்கிறோம் இல்லையா, அப்போ அது கரெக்டாக எடுத்துட்டோன்னா பத்தும். இப்போ வந்து நான் 7 + 3க்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் கீழே உள்ள துணிக்கு நான் ஜாயிண்ட் கொடுத்துக்குவேன். சரியா? அப்போ நான் கோடை நான் கரெக்டாக போட்டுக்குவேன். இப்போ போட்டாச்சு. இது துணி மடித்து அடிக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச்சு நான் கேப் போட்டிருக்கேன். நீங்கள் 2 வேணும்னா 2 எக்ஸ்ட்ரா பண்ணிக்க. உங்களுக்கு எவ்வளோ மடித்து தைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. கீழே மடித்து தைக்கிச்சு எம்பிங் பண்ணுவோம்ல, அந்த இடம் தான் இது. அதுக்காக இது 1.5 வேணால் 1.5 வச்சுக்கோங்க, 2 வேணால் 2 வச்சுக்கலாம். அது கனமாக இருக்கிறத பொறுத்து. அப்போது நீங்கள் இந்த இதுக்கு பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கையோட உயரம், கை உயரம் இந்த கோட்டிலேருந்து இது வந்து மடித்து தைச்சிடுவோம். இந்த கோட்டிலேருந்து கை உயரம் எவ்வளோ? என்னோடய கை உயரம் 8. சரிங்களா? 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு கொஞ்சம் தள்ளி 8 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அப்போ சமமாக இருக்கும். 8 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டேன். சரிங்களா? இப்போது அதில் இன்னொரு அரை இன்ச்சு நான் வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறேன். தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்து கோடு போட்டுக்கிறேன். இப்போ 8 இன்ச்சு உயரம் வச்சாச்சு, தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்தாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து நம்ம கை சுற்றளவு என்ன 7 இருக்குது. நம்ம கை டோட்டலாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் கை போடும்போது இங்கே 7 இன்ச்சு. இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்கள், அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இந்த சுற்றளவு இருக்கு இல்லையா, இங்கே பார்த்துருவோம். இங்கே சுற்றளவு தான் இந்த 7 இங்கே வச்சாச்சு. இங்கே பார்த்துருங்க, இங்கேருந்து அந்த தையல் வரைக்கும் பாருங்கள். 7ஓட 1.5 சேர்த்தா 8.5. எப்போயுமே 1.5 இன்ச்சு கூட வரும். அதனால் இந்த 7 + 1.5 7 + 1.5 8.5. அந்த 8.5 இங்கே மார்க் பண்ணிக்கணும். 8.5 இன்ச். 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இதுதான் நான் என்னுடைய இப்போ இது 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியாச்சா. இங்கே நம்ம என்ன எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வரும். 7 + 1.5 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணேன். 8.5 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணேன். சரிங்களா? இது 7, இது 8.5, இது 8.5. 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி இது இங்கே 8.5. சரிங்களா? இப்போது இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 2 இன்ச். இங்கேருந்து இந்த தையல் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். 2 இன்ச் வரைக்கும் 1.5 2 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். அதுக்காக தான் அந்த 2 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அந்த 2 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கேருந்து 3.5 இன்ச்சு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கத்தில் இருந்து
இந்த கோட்டை முதல் கோட்டில் வந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். 3.25 இன்ச் சரிங்களா. 3.25 இன்ச்சிலேருந்து உள்ள 1.5 இன்ச், உள்ள 1.5 இன்ச். இது தையலுக்கான போகுது. இதை இப்படி எல்லோரும் இப்படி வளைச்சி வெட்டிடுவாங்க. மோஸ்ட்லி இதை இப்படி வளைச்சி இங்கே வந்து இப்படி வளைச்சி இப்படி வெட்டிடுவாங்க சரிங்களா டைலர்ஸ் எல்லாம். இப்போ நம்ம வேறு என்ன பண்ணணும்னா, இன்னொரு என்னன்னா, இங்கே 1.5 இங்கேருந்து இங்கே 1.5 வச்சுட்டோமா, இங்கேருந்து இங்கே 2 இருக்குல்ல, அந்த 2 இன்ச்சு இந்த இடத்துலேருந்து இங்கே 2 இன்ச் 7 இருக்குது. 7ல் பாதி 3.5. இதை ரெண்டையும் இப்படி கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டுக்கலாம். இங்கே 1.5 பண்ணோம், இங்கே 2 வச்சோம். அந்த 2ஐயும் இந்த 1.5ஐயும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்ருக்காங்க. அதில் அப்படி அளந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியும் இந்த மார்க்கும் 7 இன்ச் இருக்கும். 7 இன்ச்சு எனக்கு இருக்குது. நான் வந்து 3.5ல் மார்க் பண்ணியிருக்கேன். 3.5ல் மார்க் பண்ணி மேலே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு. இப்போ நான் படம் வரைஞ்சிருக்கிறது மாதிரியே தான் அதே வருது பாருங்கள். அந்த 1/2 இன்ச்சில் பண்ணி இப்படி கொண்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே கீழே 1/4 இன்ச், 1/4 இன்ச்சு பண்ணி இப்படியே கொண்டு போய் படம் வரைஞ்சிட்டேன் சரிங்களா. இப்போது இங்கே மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு. இது இந்த அளவு, இதில் பாதி, இந்த கோட்டில் சென்டர் பாயிண்ட் இது சரிங்களா. இதை அப்படியே வெட்ட வேண்டியதுதான். இப்போ நமக்கு இங்கேருந்து இங்கே 7 எடுத்தோம் இல்லையா, இங்கே 7 இன்ச் எடுத்தோம். இங்கே எவ்வளோ இருக்குது? 8.5 இன்ச் இருக்குது. அந்த 1.5 இன்ச்சு கூட வந்துருச்சுங்களா, 8.5 இருக்கா? ஓகே. அப்போ நமக்கு இங்கே விட இங்கே அந்த 8.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூடுது பாடியில். நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் அந்த லென்த்து தான் இருக்குது. அதனால் அந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வெட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ கூட இருந்துச்சுன்னா இந்த கோடை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அதை நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணலாம். மேல் பகுதியை முதல்ல வெட்டணும். மேல் பகுதியை முதல்ல வெட்டணும். இந்த புள்ளியில் போய் நிப்பாட்டி இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய், ஓகேவா? எப்படியும் கொண்டு போய் கரெக்டான போட்டு மேலே வெட்டி கொண்டு போய் கரெக்டாக வெட்டினா சொல்லிட்டு இந்த மாதிரி வெட்டிட்டு ப்ளவுஸ் அப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெட்டை துணிக்கு ஒரு பக்கத்துக்கு மட்டும் குடஞ்சி வெட்டும் இல்லையா, அது இந்த மாதிரி குடஞ்சி வெட்டி அவ்வளோதான். இதான் கை ஸ்லீவ் வெட்டி முடிச்சாச்சு. ஓகே. இப்போது பாடி ரெடி, இந்த லென்த் ரெடி, பின் கழுத்து இது ரெடி, ஸ்லீவு ரெடி. இனி தேவை பட்டி பீஸு தான். பட்டி பீஸுங்கிறது நம்ம தச்சுட்டு, அதாவது ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த இங்கே வச்சு பார்க்கணும்.
ஷோல்டர் டாட்டெல்லாம் பிடிக்கும். டாட்டெல்லாம் பிடிச்சி ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம பட்டிக்கு எடுக்க போகிறோம். அதனால் பட்டிக்கு தனி அளவு நம்ம வேணும்னா இந்த துணியில் பேலன்ஸ் துணியில் ஷோல்டர் உங்களுக்கு இறங்காது. சரிங்களா? அதுக்கு இதுதான் விஷயம். அப்போது இங்கே 1லேருந்து இங்கே 13 மார்க் பண்ணிட்டேன். உங்கள் பாடியோட முன் துண்டு உயரம்னு சொல்லுவாங்க, கப் சைஸ். அது இங்கேருந்து அந்த 1 இன்ச்சு அங்கே ஷோல்டர்லேருந்து அந்த கழுத்து பகுதியிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி 1 இன்ச்லேருந்து நான் 13 வச்சுருக்கேன். இப்போ அந்த 13 அப்படியே கோடு போட்டுருக்கேன், ஸ்ட்ரைட் கோடு போட்டு. இதுதான் நம்ம வச்ச உயரம் மார்க். இப்போ நம்ம வச்சுருக்கிறது இந்த கரெக்டாக, ஏன்னா இங்கே வந்து நான் கழுத்து அகலம் நம்மளோடது என்ன 4, இங்கே ஒரு பாயிண்ட் விட்டுருக்கேன் 5. அப்போ இந்த லென்த்து வந்து இந்த 5 இருக்கணும். இங்கேயும் 5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கோட்டில் இருந்து கழுத்து அகலம் 4 + 1 5 கரெக்டாக இருக்கா? நான் வச்ச டாட்டும் இந்த 5ம் கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி சப்போஸ் இல்லை நீங்கள் வச்சுருக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கேருந்து டேப்பை வைக்கும்போது கொஞ்சம் சாயும் இல்லையா? அதனால இங்கேருந்து இங்கே வச்சுட்டு இங்கே இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலம் + 1 இன்ச்சு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோம் இல்லையா? இந்த கோட்டிலேருந்து மேலே 2 இன்ச், அதே மாதிரி இந்த கீழே இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா? அங்கேருந்து இங்கே 2 இன்ச். இப்போ இதுதான் ஆம்கோல். இங்கேருந்து இங்கே 2 இன்ச். இப்போது இந்த புள்ளியையும் சென்ட்ரலில் வச்ச அந்த 13க்குள்ள புள்ளியையும் இந்த 2 வச்சோம் இல்லையா? இந்த புள்ளியையும் இங்கே ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இந்த பக்கம் வச்சோம்னா 2 புள்ளி 2 இன்ச்சுக்கு அதையும் ஜாயின் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட் பார்ட் இவ்வளோ தாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? நம்ம இப்போது அப்படியே இந்த அளவு ப்ளவுஸை இந்த பக்கம் மாற்றி போட்டோம். கழுத்து பகுதி இப்போ எடுத்ததை இப்படி இருந்த ப்ளவுஸை இப்படி தான் நம்ம கட் பண்ணோம். மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து இருந்துச்சு. இப்போ நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு திருப்பிட்டு இப்படி திருப்பும்போது நம்ம மடித்த பகுதி ஓப்பன் பகுதி மேலே வைக்கிறோம். இந்த மடிப்பில் இருந்த பகுதி ஓப்பன் பகுதி பக்கம் வைக்கிறேன். அப்போ கழுத்து பகுதி இந்த பக்கம் போயிடுது. உங்களை பார்த்து இப்போ கழுத்து இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பேக் இருக்குல்ல, இந்த வெட்டின பீஸோட கழுத்து பகுதி இப்போ உங்களை பார்த்து இருக்குது. ஆம்கோல் சைடு எண்ணெயை பார்த்து இருக்குது. முன்னாடி நம்ம இங்கே வெட்டும்போது ஆம்கோல் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆம்கோல் நம்மளை பார்த்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வச்சுட்டு எந்த பக்கமும் கட் ஆகாமல் ஷோல்டர்லாம் துணி கரெக்டாக நிற்கணும். எதுவும் விட்டு கொடுக்குற மாதிரி வந்துடக்கூடாது. ஜாயிண்ட் பண்ணணும். கரெக்டாக செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுட்ரு ஃபுல்லாக வரைஞ்சிடுங்க. எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே அவுட்ரு ஃபுல்லாக வரைஞ்சிடுங்க. முன்கழுத்து மட்டும் நான் இதில் பேக் வந்து 8 எடுத்திருக்கேன். எனக்கு முன்கழுத்து 6, அதனால் 6ஓட மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு கோடு போடுங்க. கோடு போட்டு அந்த 6க்கு இந்த 6 இன்ச் இருக்குல்ல, அந்த 6 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடை 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சு டாட் வச்சு வளைவு கொடுத்துருக்கேன். 3/4 இன்ச்சு கொடுத்து வளைவு ஃப்ரண்ட் நெக்கு வளைச்சிருக்கேன். இந்த பக்கம் ஆம்கோலுக்கு இந்த டாட்டுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் துணியை எடுத்துட்டு இந்த கழுத்து பகுதியிலேருந்து ஷோல்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் மேலே கழுத்து பகுதியிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச்சிலேருந்து கப் சைஸ் நம்ம 13, அந்த 13ஐயும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கோடு போட்டுட்டேன். அந்த 13 மார்க் வச்சு அந்த 13க்கு ஸ்ட்ரைட் கோடு போட்டதுக்கப்புறம் இங்கே 4 கழுத்து அகலம் 4 வச்சோமா அளவெடுக்கும்போது ப்ளஸ் இங்கே ஒரு 1 5, இந்த 5ம் இந்த சென்டர் புள்ளியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே 5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கழுத்து 3 இருந்தால் +1,
உங்களோட கழுத்தகலம் என்ன வச்சிங்களோ அது ப்ளஸ் 1 இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த லென்த்து வந்து அந்த இது இருக்கணும், அந்த அளவு. ஓகேவா? இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த கோடு போட்டதுலேருந்து மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது 13 இந்த இடம். இந்த இடம் 13. சரிங்களா? இப்போ அந்த டாட்டை அப்படியே இணைச்சிருக்கேன். அவ்வளோதான். இதுதான். அப்போ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா? இதை கட் பண்ணிடலாங்களா? சரி, இப்போ உங்கள் கேமரா பார்த்து வச்சுக்கிறேன். இந்த அவுட்டருக்கு 2 இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா, ராங் கோல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணோம்ல, அது வரைக்கும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இந்த டாட்டில் நிப்பாட்டிக்கணும். இந்த 2 இன்ச்சுக்கு டாட் போட்டிருக்கோம்ல, அந்த நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு இந்த போட்டு மேலே கட் பண்ணணும். டாட்டில் நிப்பாட்டிடும். இப்போ இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டு இப்போ இந்த கோட்டு மேலே, இந்த கோடு வரைஞ்சோன்னு இந்த கோட்டு மேலே கட் பண்ணு. கழுத்து பீஸ்க்கு இவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். அந்த டாப் சைஸ் சமமாக வெட்டிக்கோங்க. கரெக்டாக விசிறு இல்லாமல் வெட்டிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா?